எல்லா உயிர்களும் பின்பற்றுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் கால் ஆப்ஷன் ஆக்டிவ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 161 நம்ம பை சொல்லியிருந்தோம். 161 கடந்து போச்சுன்னா 173 அப்படின்றது நம்மளுடைய முதல் இலக்கு. அந்த முதல் இலக்கு நமக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும். பார்க்கலாம். 156 மார்க்கெட் போயிட்டுருக்கு. 161 நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. ஸோ ஒரு சில நாட்களில் மார்க்கெட் இந்த மாதிரி உடனே நம்ம எதிர்பார்த்த டார்கெட் கிடச்சிடும், ஒரு சில நாட்களில் தாமதமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா 161 நாம் கால் ஆப்ஷனில் நிஃப்டி பை சொல்லியிருக்கோம். 22.7 ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். மேபி நீங்கள் இப்போ லைவில் பார்க்க முடியலனா கூட இந்த ஷார்ட்ஸ் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த டைமில் நம்ம சொன்னது நடந்திருக்கா அப்படின்றத நீங்கள் சார்ட்டை போய் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக அது நடந்தே தீரும். அப்போ இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லைவில் வரணும். லைவில் நீங்கள் ரிஸ்க் இல்லாமல் மார்க்கெட்டில் நமக்கு என்ன தேவை, இன்றைக்கி என்ன தேவை இருக்கோ அந்த மினிமம் ப்ராஃபிட் என்னவோ அதை புக் பண்ணிட்டு போயிடணும். இப்போ காலையில் நம்ம நிஃப்டி கொடுத்த கால்ஸ் கூட பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் வந்தது. ஒரு ஸ்கேல்பராக பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட்லேயே புக் பண்ணிவிடுவாங்க. பட் நம்ம ஆல்ரெடி 12 பாயிண்ட் சொல்லியிருந்தோம். 12 பாயிண்ட்டுக்கு 2 பாயிண்ட் தான் கம்மி. பட் ஸ்கேல்பர்ஸ் டக்குன்னு ஒரு 5 பாயிண்ட்லேயே புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ நான் ஸ்கேல்பர் கிடையாது, எனக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 500 ரூபா 1000 ரூபா வேணும் அப்படின்றவங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை முறையாக ஃபாலோ செய்யும் பொழுது லாஸ் இல்லாமல் நம்ம சொன்ன இலக்கை அடைந்த பிறகு தேவையான ப்ராஃபிட்ன்றது உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் சுட்சமும். இப்போ 161 தொடலை, மார்க்கெட் இன்னும் 121 தொடலை. 161 தொடும் பொழுது கண்டிப்பாக அங்கேருந்து 12 பாயிண்ட்றது உங்களுக்கு கிடைச்சே தீரும். 160.25 தான் ஹை வச்சுருக்கு கால் ஆப்ஷன். பார்த்தீங்கன்னா தெரியும். 161 தொடும்போது நீங்கள் பை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வெறும் 12 பாயிண்ட் நோக்கி தான் இலக்கு வைக்கிறோம். ஏன் இந்த 12 பாயிண்ட் அப்படின்றது தாராளமாக உங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ் ஈஸியாக மார்க்கெட் கொடுத்துரும். இந்த 12 பாயிண்ட்றது 161 கால் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. கால் ஆப்ஷனில் நாம் சொன்ன கால் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. 161 தொட்டுதுன்னா அங்கேருந்து 173ன்றது நம்மளுடைய முதல் இலக்கு. 173ன்றது நம்மளுடைய முதல் இலக்கு. ஒரு ஸ்கேல்பர்ஸ்க்கு தேவையான 12 பாயிண்ட் அப்படின்றத மார்க்கெட் கொடுத்துரும். ஸோ இப்போ 166 மார்க்கெட் போயிட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ்ன்றது என்ட்ரி பாயிண்ட் தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ். எங்கே என்ட்ரி ஆனீங்களோ அதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ். 161 தான் ஸ்டாப் லாஸ். 161 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. 173 அப்படின்றது டார்கெட். பார்க்கலாம்.